ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரிக்கு வாக்கிங்கும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதுமா, நார்மல் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கூடவே இதையும் நீங்கள் சேர்த்து பண்ணணும். அது என்ன நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பம் தரித்த முதல் நாள்லேருந்து அந்த 10 மாதங்களும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருந்தால் தாங்க நார்மல் டெலிவரி ஆகும். அதுவும் இந்த சமயத்தில் கண்டிப்பாக எங்கேருந்து தான் பிரச்சனை வருமோ தெரியாது. கண்டிப்பாக ஏதாவது உங்களை யோசிக்க வச்சு, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை அழ வைக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். லைஃப்னாலே அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் குழந்தை எப்படி இருக்கும், அது குட்டி கைகள், குட்டி கால்கள், அதோட முகத்தெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்து, பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை பிறக்கும் பொழுது எப்படி இருக்கும், இப்போது எப்படி இருக்கும், அந்த குழந்தைகள்கிட்ட பேசுறது அப்படின்னு உங்களை சுற்றியும் உங்கள் குழந்தைய சுற்றியும் ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது எப்பயுமே கவலையோ மன அழுத்தமோ இல்லாமல் இருக்கணுங்க. நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் அது உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும், குழந்தையையும் ரொம்பவே பாதிக்கும். அது மட்டும் இல்லை, நார்மல் டெலிவரி ஆகாமல் தடுத்துடுவாங்க. ஸோ கண்டதை பற்றி யோசிக்காமல் உங்களோட பிறக்கப்போகும் குழந்தைய பற்றியும் உங்கள் லைஃப்பை பற்றியும் யோசித்து சந்தோஷமாக இருங்க. அப்போ தாங்க நார்மல் டெலிவரி ஆகும். இதை நிறையா நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே உங்கள் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வளரும், நல்லா வெயிட் கெயின் பண்ணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். 7ஆவது மாதத்துக்கு அப்புறம் நல்லா ரொட்டேட் ஆகி வரும். கரெக்டாக 9ஆவது மாதத்துக்கு அப்புறமா யூட்ரஸ் ஓப்பன் ஆகி நல்லாவே நார்மலுக்கு வழிவகுக்கும். சரி, இதுதாங்க நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ மன அழுத்தம் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாதுங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ மன அழுத்தம் வராமல் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மென்மையான இசைகளை கேளுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் இசையை கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச நிறையா மியூசிக்ஸ் இருக்கலாம், மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கலாம், அவங்களோட கலெக்ஷனை வாங்கி நீங்கள் கேட்டுட்ருங்க. மென்மையான இசைகள். அதுக்கப்புறம் யூடியூப்லேயே இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னு நிறையா மியூசிக்ஸ் இருக்குது, மெலோடிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பறவைகள் கத்துற மாதிரி அந்த மாதிரி நிறைய மியூசிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கேட்டால் குழந்தையும் உங்கள் கூடயே கேட்கும். அப்போ 2 பேருக்குமே ரிலாக்ஸாக இருப்பீங்க. மன அழுத்தம் தானாகவே குறைஞ்சிருங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பொதுவாக எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா, அந்த கை கால் வலி, அடிவயிறு வலி, அதுக்கப்புறம் இடுப்பு வலி இருக்குங்க. இது எல்லாமே குழந்தை வளர வளர வெயிட் அதிகமாகிறதுனாலையும் ப்ளஸ் உங்களோட அந்த ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனாலையும் தான் வர்றது. இதை நம்ம தடுக்கலாம் முடியாது, ஆனால் குறைக்கலாம். அதுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைனா விளக்கெண்ணெயை நீங்கள் வயிற்று ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த வலியிலேருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லை, டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடி வயிற்றில் நான் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெயை தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இளம் சூடான நீரில் நீங்கள் குளிக்கிறதுனாலையும் உங்களோட அந்த ஸ்கின்னெல்லாம் இடுப்பு எலும்புகளில் இருக்கிற தசைகள் எல்லாமே நல்லா தளர்ச்சி அடையும். உங்களுக்கு இருந்த மன அழுத்தம், டென்ஷன், உடல் சோர்வு எல்லாமே நீங்கள் நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. இதுக்காகவும் நீங்கள் வெந்நீர் குளியல் எடுக்கலாம். நார்மல் டெலிவரிக்கு இது உதவி செய்யும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 5-6 மாதங்களில் தள்ளி வைத்த பழங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி, பப்பாளி, மாம்பழம், அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் இருக்குதோ பைனாப்பிள் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சுருப்போம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழங்கள் எல்லாமே சாப்பிடும் பொழுது கருப்பை வாயை ஓப்பன் பண்ணி குழந்தைய ஈஸியாக வெளியில் வர வச்சிரும் அப்படின்ற காரணத்துக்காக தான். கருப்பை வாயை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு இந்த பழங்களுக்கு தன்மை இருக்குது. அதனால தான் முதல் 3 மாதங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 10 மாதங்களுமே சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா, கருப்பை வாயை இது மென்மையாக்கிடும். அதனால தான் இயர்லி ப்ரெக்னென்சியில் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் இந்த பழங்களை சாப்பிடுங்க. இதை ஏன் அப்படின்னா, இதில் ப்ரொமலைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அது கருப்பை வாயில் ஏற்படுற பாதிப்பை நீக்கி நல்லா ஸ்கின்னை மென்மையாக்கிடும். அது மட்டும் இல்லை, அந்த மாதுளம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிற அந்த ஹீமோக்ளோபின் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா அதிகரிக்கவும் செய்யுங்க. 4வது பார்த்தீங்கன்னா, நல்லா நடந்தீங்க அப்படின்னாலும் மன அழுத்தம் குறையுங்க. நல்லா நடக்கும்பொழுது தினமும் காலையிலையும் மாலையிலையும் நடங்க. அப்படி நடக்கும்போது உங்களோட உடல் சீரான இயக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி நெகிழும் தன்மையாக மாறிடுங்க. அதனால ஈஸியாக பிரசவத்தப்போ குழந்தை வெளியில் வருங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தமும் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் நடக்கணும். டெய்லியும் 2 டைமுமே நீங்கள் நடங்க.
ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கஷாயம் குடிக்கணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய கஷாயம் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பாலில் வந்து கொஞ்சம் பூண்டை போட்டு கொதிக்க வச்சு அதையும் நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் சீரக கஷாயம் குடிக்கலாம். இப்படி குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மன அழுத்தம் குறையுமா, ரிலாக்ஸ் ஆவீங்களா, அதனால நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டிப் பார்த்தீங்க அப்படின்னா 7 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா ஓகே. அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் நிற்கிறத வந்து தவிர்த்திடணும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு கால் வலி, முதுகு வலி, அடிவயிறு வலிலாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் தினமும் வந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணுங்க. இப்படி தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் கருப்பையில் இருக்கிற நீரை வந்து தக்க வச்சுக்க முடியும். சில பேருக்கு வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலும் செக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் தண்ணியை வந்து நீங்கள் கருப்பை நீரை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியங்க. அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை பெயின் வந்துச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெயின் வரும். டெலிவரி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ டேட்டுக்கு முன்னாடியே வரலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரலாம். பொதுவாக வந்து பையங்க இருந்தால் முன்னாடியே பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 38 வீக்ஸ்லேயே என்னோடய பையன் பிறந்துட்டா நார்மல் டெலிவரியில் தான். ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து 3 நாள் லேட்டாக கூட பிறப்பாங்க. எனக்கு வந்து டேட்டு கழித்து 3 நாள் கழித்து தான் பிறந்தாங்க. ஸோ இது என்னோட சொந்த அனுபவம். ஒருவேளை உங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் டெலிவரி ஆகுமாங்க. வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அரிசி 1/2 டீஸ்பூன், வெள்ளைப்பூண்டு ஒரு 5, இதெல்லாம் போட்டு களி மாதிரி கஷாயம் வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டாலும் 9 மாதத்துக்கு அப்புறமா ஈஸியாக சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த களி மற்றும் கஷாயங்கள் குடிக்கிறதுனால உடல் சூடு வந்து குறையுமா, சூட்டு வலிலாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக சுகப்பிரசவம் ஆகும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியே சுகப்பிரசவத்துக்கு நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அப்போ தான் தினந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வேறு ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.